இந்தியா கூட்டணியின் நிபந்தனையை தாங்கள் ஏற்கவில்லை என்று தற்போது மூத்த அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். துணை சபாநாயகர் வேட்பாளரை தாங்கள் தேர்வு செய்த பிறகே தேசிய ஜனநாயக கூட்டணி சபாநாயகர் வேட்பாளரை ஆதரிப்போம் என்று அவர்கள் நிபந்தனை விதித்ததாகவும் அந்த நிபந்தனையை தாங்கள் ஏற்கவில்லை என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணியின் நிபந்தனையை மக்களவை மரபுக்கு எதிரானது என்பதால் ஏற்கவில்லை என்றும் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? இந்தியா கூட்டணி கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக தற்பொழுது கொடிக்குன்னு சுரேஷ் தன்னுடைய வேட்புமனுவை மக்களவை செயலகத்தில் தாக்கல் செய்துள்ளார். மிக முக்கியமாக இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய அந்த செயல்பாடுகள் என்பது கடுமையாக கண்டிக்கக்கூடியது என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது மத்திய மூத்த அமைச்சரும் பாஜகவுடைய மூத்த தலைவருமான பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். குறிப்பாக துணை சபாநாயகர் பதவிக்கான அந்த ஒரு பெயரை இறுதி செய்துவிட்டு மக்களவை சபாநாயகருக்கான பேச்சை தொடங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் முன்வைத்தது. இது போன்ற அரசியல் என்பது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு கருத்தை தற்பொழுது அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி மற்றும் காங்கிரசுடைய அந்த கோரிக்கைகள் என்பது ஏற்புடைய வகையில் இல்லை, அது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது பியூஷ் கோயல் தன்னுடைய இந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கு தொடர்பான ஆலோசனை என்பது இந்தியா கூட்டணி கட்சி தலைவருடன் ஏற்கனவே மூத்த தலைவரான ராஜ்நாத் சிங் மற்றும் கிரண் ரிஜிஜு ஆகியோருடைய நடைபெற்ற நிலையில் இந்த ஒரு கருத்தை தற்பொழுது பியூஷ் கோயல் முன்வைத்துள்ளார். மிக முக்கியமாக காங்கிரஸ் கோரிக்கைகள் என்பது ஏற்கக்கூடிய வகையும் இல்லை, அவையினுடைய மரபுகளை பின்பற்றாமல் அவர்கள் செயல்படுகிறார்கள். குறிப்பாக மக்களவையினுடைய சபாநாயகர் தேர்வு என்பது முக்கியமாக ஒருமனதாக இருக்க வேண்டுமே தவிர இது போன்ற ஒரு சீப்பான பாலிடிக்ஸில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்பொழுது முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் தற்பொழுது இந்தியா கூட்டணியினுடைய அந்த வேட்பாளர் கொடிக்குன்னு சுரேஷும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் ஓம் பிர்லாவும் தங்களுடைய வேட்பு மனுக்களை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்துள்ளார்கள். தகவலுக்கு நன்றி சுசித்ரா.